குட் ஈவினிங் 8th ஸ்டாண்டர்ட். ஸோ உங்களுக்கு இப்போ சயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா, அதாவது நம்ம இப்போ யூனிட் நம்பர்ஸ் 16 இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசத்தில் வந்துட்டு மேஜர் 5 கிளாஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வைரஸ், செகண்ட் ஒன் இஸ் பாக்டீரியா, தேர்ட் ஒன் இஸ் ஃபங்கை, ஃபோர்த் ஒன் இஸ் ஆல்கே அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் புரோட்டோசோவான்னு சொல்லிட்டு 5 மெயின் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த 5 மெயின் கிளாஸஸில் வந்து நம்ம வந்து 4 கிளாஸஸ் பார்த்துட்டோம். அதாவது பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ், ஆல்கே சொல்லிட்டு 4 கிளாஸஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் புரோட்டோசோவா அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 183 புக்கில் வந்துட்டு 183 இருக்குது. ஸோ புரோட்டோசோவானா க்ரீக்கில் வந்து என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு, அதாவது ப்ரோட்டோஸ் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜோவன்னா அனிமல், அதாவது ஃபஸ்ட் அனிமலை தான் வந்துட்டு புரோட்டோசோவன்னு சொல்கிறாங்க. ஸோ எ புரோட்டோசோன் இஸ் எ சிங்கிள் செல்ட் யூகேரியோட். ஸோ இது வந்துட்டு ஒரு சிங்கிள் செல் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். ஸோ இது எந்த கிளாஸுக்கு கீழே, கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் எந்த கிளாஸுக்கு கீழே வருதுன்னா புரோட்டிஸ்டா அந்த கிளாஸுக்கு கீழே வருது. ஸோ இந்த படிப்பு, அதாவது புரோட்டோசோவை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேர் சொல்லணும்னா புரோட்டோசோலஜி அப்படின்னு நான் சொல்கிறோம், புரோட்டோசோலஜின்னு சொல்கிறோம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, the study of protozoa is called protozoology ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்கோ, எந்த மாதிரி ஹேபிடேட்ஸில் இருக்கும் அப்படின்னா, they are found in ponds, ocean, moist soil and in the cells and tissues of plants and animals causing diseases. ஸோ இது எங்கெங்கே இருக்குன்னா பாண்ட்ஸ், அதாவது ஏரிகள்லையோ குளங்கள்லையோ குட்டைகள்லையோ இல்லை கடல்லையோ இல்லாட்டி ஈரப்பதம் உள்ள மண், அதாவது மாய்ஸ்ட் சாயில் அந்த இடத்துல வந்து இது இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அந்த செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ், அதாவது அனிமல்ஸில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ்லேயும் டிஷ்யூஸ்லேயும் இருக்கும். ஸோ அது மூலயமா இது வந்து டிசீஸை வந்து நமக்கு காஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 2 to 200 மைக்ரான்ஸ் வரைக்கும் அதோட சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஆர்கனல்ஸ் இருக்குது. ஸோ புரோட்டோசோன் ஹேஸ் ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனல்ஸ்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர்கனல் ஆர் யூஸ்டு ஃபார் மூவ்மெண்ட், ஃபீடிங் அண்ட் அதர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆர்கன் தான் வந்துட்டு அதோட மூவ்மெண்ட்டுக்காகட்டும் இல்லாட்டி அதோட யங் ஒன்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்காகட்டும் இல்லாட்டி அதர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஆர்கனல்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த புரோட்டோசோனில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று சீலேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் சீலியா ஃபார் லோக்கோமோஷன். அதோட லோக்கோமோஷனுக்கு வந்துட்டு சீலியா வந்துட்டு இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரமேஷியம் வந்து கொடுத்துருக்காங்க, பேரமேஷியம் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் அதே 183 வந்து கீழே அந்த ஃபிகர் 16 எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அந்த ப்ளூ கலர் தான் வந்து பரமேஷியம். ஸோ இதில் சீலியாங்கிறது வந்து பாருங்கள், அந்த பாடி சர்ஃபேஸை சுற்றி சின்ன சின்ன ஸ்பைக்ஸ் மாதிரி குச்சியாக இருக்குல்ல, அதைத்தான் வந்து நம்ம சீலியான்னு சொல்கிறோம். ஸோ அதைத்தான் வந்து நம்ம சீலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரோட்டோசோன் வந்துட்டு டைப்ஸ் இருக்குது, அதாவது 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று சீலேட்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் சீலியா ஃபார் லோக்கோமோஷன். அதோட மூமெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த சீலியா அந்த ஆர்கன் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரமேஷியம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளெஜலைட்ஸ்னால் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளெஜலா, அதாவது அந்த வால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெஜலா வந்து இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யுக்லினா வந்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளெஜலா ஃபார் லோக்கோமோஷன், அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள் தான் யுக்லினா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சூடோபோட், சூடோனாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ சூடோபோட்ஸ்னால் என்னென்னா ப்ரெசன்ஸ் ஃபார் சூடோபோடியா ஃபார் லோக்கோமோஷன், அதாவது வந்துட்டு அந்த சூடோபோடியா, அதாவது அந்த ஃபால்ஸ் இது வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு அமீபா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு உங்களுக்கு பேஜ் நம்பர் நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 184 அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவோட அந்த அமீபாவோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு தேர்டு டைப்பு. ஃபோர்த் டைப் என்னென்னா ஸ்போரோசோன்ஸ்னு சொல்லிட்டு அந்த பேரசைட் மாதிரியே இருக்கும். அந்த ஸ்போரோசோன்ஸுக்கு வந்துட்டு பேரசைட் மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பிளாஸ்மோடியம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புரோட்டோசோவன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ சிங்கிள் செல்டு யூகேரியோட், அதாவது வந்துட்டு ஒரு சிங்கிள் செல்லானால யூகேரியோட்ஸ்னு சொல்கிறாங்க. இது எந்த கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கீழே வருதுன்னா புரோட்டிஸ்டா அந்த கிங்டமோட கிளாஸிஃபிகேஷன் கீழே வருது. ஸோ அந்த புரோட்டோசோவை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் வந்துட்டு புரோட்டோசாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புரோட்டோசோவா வந்துட்டு எங்கெங்கே இருக்குன்னா இந்த மாதிரி மாய்ஸ்டான சாயிலையோ இல்லை பாண்ட்ஸ்லேயோ ஓஷன்ஸ்லேயோ ரிவர்ஸ்லேயோ அந்த இடத்துலையும் இருக்கும். அண்ட் ஈவன் இன் நம்ம பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ்லேயும் அந்த செல்ஸில் கூட இருந்து நமக்கு வந்து அந்த டிசீஸை வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 2 to 200 மைக்ரான்ஸ் வரைக்கும் இதோட சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனல்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு எதுக்கு அந்த ஆர்கனல் இருக்குன்னா அதோட மூமெண்ட்டுக்காகட்டும் இல்லாட்டி அதோட யங் ஒன்ஸுக்கு ஃபீட் பண்ணுறக்காகட்டும் இல்லாட்டி அதோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த ஆர்கனல்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இதை வந்து 4 டைப்ஸ் இருக்கா. ஸோ அந்த ஆர்கனை பேஸ் பண்ணி இது வந்து 4 டைப்ஸ் இருக்குது.
இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீலைட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ஃப்ளஜலைட்ஸ், தேர்ட் ஒன் இஸ் சூடோபோட்ஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்போரோசோன்ஸ்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்குது. சீலைட்ஸ் இஸ் நத்திங் பட் சீலியா, அந்த பாடி சர்ஃபேஸில் சுற்றி அந்த பாடி சர்ஃபேஸில் சுற்றி சின்ன சின்ன ஹேரி லைக் ப்ரொஜெக்ஷன்ஸாக இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சீலியான்னு சொல்கிறோம். அதுதான் வந்து லோக்கோமோஷனுக்கு வந்து அதில் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து பரமேஷம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளஜலைட்ஸ்னால் ஃப்ளஜலாக இருக்கும். எப்படி வந்து பாக்டீரியாவுக்கு கிளாமிடோமோனஸ்க்குலாம் அந்த ஃப்ளஜலாக இருக்கும், அதே மாதிரி இந்த புரோட்டோசோவாக்கு வந்துட்டு இந்த ஃப்ளஜலா வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து யுக்லினா. நெக்ஸ்ட் வந்து சூடோபோட்ஸ், சூடோ அப்படின்னாலே வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த சூடோபோடியா வந்துட்டு அங்கே ஃபால்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் தான் அதுக்கு வந்து அமீபான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போரோசோன்ஸ் இஸ் நத்திங் பட் பேராசைட்ஸ், அதாவது புரோட்டோசோவில் இருக்கக்கூடிய அந்த பேராசைட்ஸ் தான் நம்ம இப்படி சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பிளாஸ்மோடியம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு புரோட்டோசோவா அப்படிங்கிற ஒரு சின்ன நோட்டு. ஓகே மேம், இதோட செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அமீபா தான் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அமீபா இஸ் ஏ யூனிசெல்லுலார் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம், அதாவது யூனிசெல்லுலார் நுண்ணுயிரியல் ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம். அதாவது நம்மளால் டேரெக்டான ஐயில் வந்துட்டு அதை நம்மளால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் வச்சு தான் அதை வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா பாண்ட்ஸ், அதாவது குளங்களில் வந்துட்டு இது வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் இர்ரெகுலர் இன் ஷேப், இதுக்கு வந்து ஒரு டெஃபினட் ஷேப்பே இருக்காது, இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இட் ஹேஸ் செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். ஸோ இதுக்கு வந்து செல் மெம்பரேன் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் புரோட்டோசோவன் தட் மூவ்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் சூடோபோடியா, அதாவது வந்துட்டு ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க லாட்டினில் வந்து சூடோபோடியா. இது எப்படி மூவ் ஆகுன்னா அந்த அப்படியே எப்படி வந்து ஒரு ஜெல்லி நம்ம வச்சோம்னா அது அப்படியே ஒட்டி மூவ் ஆகுது, அதே மாதிரி தான் இந்த அமீபா வந்து மூவ் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ சூடோபோடியா எக்ஸ்டெண்டட் பார்ட் ஆஃப் த செல் மெம்பரேன். ஸோ அந்த சூடோபோடியா வந்துட்டு அந்த செல் மெம்பரேனில் ஒரு பார்ட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில், அதாவது அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாரு சூடோபோட்ஸ் அப்படிங்க, அது மூலயமா தான் இந்த அமீபா வந்துட்டு மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு கேட்ச் இட்ஸ் ப்ரே. ஸோ அந்த சூடோபோடியா வந்துட்டு நாட் ஒன்லி ஒரு மூமெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் அதோட உணவை வந்துட்டு அது கேட்ச் பண்ணுறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சொல்கிறாங்க. ஸோ த பாடி ஃப்ளோஸ் அரவுண்ட் த ஃபுட் பார்ட்டிக்கல் அண்ட் என்ஹெல்ப்ஸ் இட் ஃபார்மிங் த ஃபுட் வேக்யூல்ஸ். அந்த இப்போ போய் அதோட ஃபுட்டை வந்து தொட்ட உடனே அதோட பாடி ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்து என்கல்ஃப் பண்ணுது. என்கல்ஃப்னு என்ன, விழுங்கிடுது. ஸோ அங்கே வந்து அது விழுங்கி அதை வந்து ஃபுட் வேக்யூல்ஸாக அது வந்துட்டு ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் ஆர் சீன் இந்த சைட்டோபிளாசம். ஸோ கான்ட்ராக்டைலுங்கிறது வந்து சுருங்குற அந்த மாதிரி வேக்யூல்ஸ் எங்கே இருக்குன்னா அந்த சைட்டோபிளாசம் ரீஜனில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. தட் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்க்ரீஷன். ஸோ அதுதான் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, எக்ஸ்க்ரீஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அமீபா இதோட ரீப்ரொடியூஸ், இது எப்படி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணோன்னா ஃபிஷன்னாலையும் ஸ்போருலேஷன்னாலே வந்துட்டு இது ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஸ்போருலேஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இது ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். உங்களோட ரீப்ரொடக்ஷன் படிக்கும்போது அதோட டீட்டெயிலாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவா. இது வந்து ஒரு யூனிசெல்லுலார் அமீபா செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவாவில் உங்களுக்கு எதை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அமீபாவோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் எ யூனிசெல்லுலார் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது எங்கே இருக்கும், இட் இஸ் ஃபவுண்ட் இன் பாண்ட்ஸ். ஸோ இது எப்படி எந்த ஷேப்பில் இருக்கும், இர்ரெகுலர் இன் ஷேப். இதில் என்னென்ன இருக்கும், செல் மெம்பரேன் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸும் இருக்கும். ஸோ இது எப்படி மூவ் பண்ணுன்னா சூடோபோடியானால் மூவ் பண்ணும். அந்த சூடோபோடியா வந்துட்டு எதுலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னா செல் மெம்பரேன்லேருந்து அது ஒரு பார்ட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது வந்துட்டு மூமெண்ட்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் அதோட ஃபுட்டை வந்துட்டு அதோட ப்ரேவை வந்துட்டு கேட்ச் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஃபுட்டை வந்து ஒன்ஸ் அது வந்து கேட்ச் பண்ணோன்னையும் அதோட பாடி சர்ஃபேஸ் ஃபுல்லாமே அது வந்து என்கல்ஃப் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. என்கல்ஃப்னால் விழுங்கி அங்கே வந்துட்டு அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து இதாகும். ஸோ அந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டைல், அதாவது சுருங்குற தன்மையுடைய அந்த வேக்யூல்ஸ் தான் வந்துட்டு அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணி அதோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிஷன் மூலயமாவா இல்லாட்டி ஸ்போருலேஷன், அந்த 2 டைப்பில் வந்து இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவா 5th ஃபைனல் கிளாஸிஃபிகேஷனில் வந்துட்டு உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா அமீபா வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவான்னு. இதில் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரியான்ஸ்னால் என்ன அப்படின்னா
The word prion is derived from the proteinaceous infectious particles அப்படிங்கிற அந்த வேர்ட்லேருந்து தான் வந்துட்டு அந்த ப்ரியான் அப்படிங்கிறது வந்துட்டு டிரைவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய பேர் இருக்காதனால ப்ரியான்ஸ் சொல்கிறாங்க. ப்ரியான்ஸ் ஹாவ் நெய்தர் டிஎன்ஏ நார் ஆர்என்ஏ டு டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த ப்ரியான்ஸ்க்கு அதாவது அது கொடுத்துருக்காங்களா ப்ரியானுங்கிற ஒரு ஆர்கனிசம் அது எப்படி இருக்குது பாருங்கள், டிஎன்ஏ ஸ்ப்ரிங்காக இருக்குல்ல, ஸோ அதான் அந்த ப்ரியான்ஸுங்கிறது. இதுக்கு வந்து டிஎன்ஏவும் இருக்காது ஆர்என்ஏவும் இருக்காது. எதுக்கு இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ வேணும்? நம்ம ஒரு இன்ஃபெக்ஷன் அதாவது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு தான் நமக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏ வேணும். பட் இதில் வந்து அந்த டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. எ ப்ரியான் இஸ் எ மியூட்டட் ஃபார்ம் ஆஃப் யூஸ்வலி ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீன். அதாவது வந்துட்டு ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு எந்த விதமான பாதிப்பை தராதது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரியானுங்கிற வந்துட்டு ஒரு ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீன் அப்படிங்கிறாங்க. ப்ரியான்ஸ் காஸ் டிசீசஸ் பை அஃபெக்டிங் பிரெயின் அண்ட் நியூரல் டிஷ்யூ. அதாவது வந்துட்டு இந்த ப்ரியான்ஸ் வந்துட்டு நமக்கு எங்கே டிசீஸ்க்கு அஃபெக்ட் எந்த இடத்துல நம்ம ஹியூமன் வந்து எந்த டிசீஸை வந்து எந்த பார்ட்டில் டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுமா, நம்ம பிரெயின்லேயே இல்லாட்டி நியூரல் டிஷ்யூஸ் அப்படிங்கக்கூடிய அந்த நரம்பு திசுக்களில் வந்துட்டு இந்த அந்தந்த 2 இடத்துல வந்துட்டு அது வந்துட்டு அந்த டிசீஸை வந்து தருங்கிறாங்க. எக்ஸாம்பிள் செட்டிஃபெல்ட் ஜாக்பாக் டிசீஸ், அதாவது வந்துட்டு அப்படிங்கிற ஒரு டிசீஸ் தான். அனதர் எக்ஸாம்பிள் இஸ் குரு அசோசியேட் வித் கேனிபால்சம் அப்படிங்கிற அந்த 2 டிசீஸ், இந்த ரெண்டுமே டிசீஸ் பேர். ஸோ அந்த 2 டிசீஸையும் வந்து இது நமக்கு தருதுங்க. ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீன்லாம் வந்துட்டு ரொம்பவே ஹார்ம்லெஸ்ஸான ப்ரோட்டீன், அதாவது நமக்கு எந்த விதமான ப்ரோட்டீன் பாதிப்பில் வந்துட்டு நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் தராத ப்ரோட்டீன் இதில் சொல்லியிருக்காங்க. பட் இட் காசஸ் செவரல் டிசீசஸ். ஸோ ப்ரியான்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ரியானுங்கிறது ஒன்றுமே இல்லை. இது எந்த நேம்லேருந்து டிரைவ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னா ப்ரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்டிஷியஸ் பார்ட்டிக்கல், அதே சுருக்கி தான் ப்ரியான்ஸ்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதில் வந்து டிஎன்ஏவும் இருக்காது ஆர்என்ஏவும் இருக்காது. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். அதனால நமக்கு எந்த பாதிப்பும் அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால ப்ரோட்டீன் அடிப்படையில் பார்க்கும்போது அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. பட் இட் காசஸ் செவரல் டிசீசஸ் ரிலேட்டட் டு பிரெயின் அண்ட் நியூரல் டிஷ்யூஸ். இந்த 2க்கு சம்மந்தமான அந்த 2 டிசீஸையும் வந்துட்டு இது வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ப்ரியான். நெக்ஸ்ட் வந்து விரியானுங்கிறது ஒன்றுமே இல்லை, அந்த வைரஸோட செல் பாடியை தான் நம்ம வந்து விரியான்ஸ்னு சொல்லுவோம், அதான் சொல்கிறோம். ஸோ விரியான்ஸ் இஸ் அன் என்டையர் வைரஸ் பார்ட்டிகல் கன்சிஸ்ட் ஆஃப் அன் அவுட்டர் ப்ரோட்டீன் ஷெல் கால் கேப்சிட் அண்ட் அன் இன்னர் கோர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். அதாவது வந்துட்டு விரியானுங்கிறது வந்து அந்த ஒரு வைரஸ் பார்ட்டிக்கல், ஒரு வைரஸ் எடுக்கும்போது அது என்டையர் ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா விரியான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விரியானில் என்னென்ன இருக்கும், அவுட்டர் ப்ரோட்டீன் ஷெல் இருக்கும், அதுதான் வந்துட்டு கேப்சிட் சொல்லுவோம். அதாவது அந்த வைரஸோட அவுட்டர் ஷெல்லை தான் நம்ம கேப்சிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதுக்கு இன்னர் சைடில் வந்துட்டு அதுக்கு ஒரு கோர் மெட்டீரியல் இருக்கும், அதுதான் நம்ம நியூக்ளிக் ஆசிட், அதாவது ஒன்று ஆர்என்ஏவாக இருக்கலாம் இல்லை டிஎன்ஏவாக இருக்கலாம். ஸோ இந்த விரியானுங்கிறதுல வந்து இந்த 2 டைப்பு, இந்த 2 ஆர்கனும் 2 பார்ட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் இஸ் ஃபவுண்ட் அவுட் சைட் த செல். அதாவது இப்போ அந்த வைரஸ் வந்து ஒரு செல்லுக்கு அவுட் சைடில் இருந்தால் எக்ஸ்ட்ரா செல்லுலர் நோனஸ் இருந்தால் அது வந்துட்டு விரியான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விரியான் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு இன்ஃபெக்ட் த லிவிங் டிஷ்யூ. ஸோ இந்த விரியானுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது. எதுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா, நம்ம ஒரு லிவிங் டிஷ்யூ, அதாவது உயிருள்ள ஒரு திசுவை வந்துட்டு அதை டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா இந்த விரியான்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த விரியான்ஸ் வந்துட்டு வைரஸில் இருக்கிறனால தான் நமக்கு அந்த வைரஸ்னால நமக்கு வந்துட்டு நிறைய டிசீஸ் வருது சொல்கிறாங்க. ஸோ விரியான்ஸ் இஸ் நத்திங் பட் என்டையர் வைரஸ் பார்ட்டிக்கலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், விரியான்னு சொல்கிறோம். ஸோ விரியானில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அவுட்டர் ப்ரோட்டீன் ஷெல், அதுக்கு பேர் தான் நம்ம கேப்சிட்னு சொல்கிறோம். அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்னர் கோர், அதாவது இந்த நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஆர்என்ஏ டிஎன்ஏ. ஸோ இந்த 2 பார்ட் தான் இந்த விரியானில் வருது. இப்போ இந்த விரியான் வந்து ஒருவேளை இந்த விரியான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அவுட் சைட் த செல்லுக்கு வெளியே இருந்தால் அதைத்தான் நம்ம என்னென்னு அந்த வைரஸ் வந்துட்டு செல்லுக்கு வெளியே இருந்தால் அதைத்தான் நம்ம வந்து விரியான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விரியானுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது. எதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா, ஒரு லிவிங் டிஷ்யூக்கு வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த விரியான்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ இதோட வந்துட்டு உங்களோட கிளாஸிஃபிகேஷன் வந்து முடியுது. ஐ ஹோப் நோ டவுட்ஸ், எந்த டவுட்ஸும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு இருந்தாலே அதில் யூசஸும் இருக்கும், ஹார்ம்ஃபுல்லும் இருக்கும், அதே மாதிரி அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதாவது யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லிட்டு.
ஸோ இதோட யூசஸ் என்னென்னு பார்க்கும்போது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ், அதாவது நிறைய பலவிதமான துறைகளில் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சச்சஸ் மெடிசன், அதாவது அந்த மெடிசன் ஃபீல்ட் ஆகட்டும், இல்லாட்டி அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் ஆகட்டும், இல்லாட்டி இண்டஸ்ட்ரி ஃபீல்ட் ஆகட்டும், நிறையா விதத்தில் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சம் ஆஃப் தேம், அதாவது கொஞ்சம் தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நிறைய இடத்துல வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெடிசன், அதாவது மெடிசனில் வந்துட்டு இதோட பங்கு என்ன, மெடிசனில் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இஸ் மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிசனில் பார்க்கும்போது வி அப்டைன் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் ஃப்ரம் மைக்ரோப்ஸ். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தில் இருந்து தான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸையும் அந்த வேக்சின் இன்ஜெக்ஷன்ஸையும் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அதோட ஆன்டிபயோட்டிக்ஸில் அதோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தனியாக, வேக்சின்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆன்டிபயோட்டிக்ஸில் அதோட ரோல் என்ன அப்படின்னா, antibiotics, the word anti means against, antigen, antibody அப்படினாலே against ன்னு சொல்லுவோம். So antibiotic is a substance produced by living organism which is toxic for other organisms. அதாவது வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ங்கிறது ஒன்றுமே இல்லை, இட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ், ஒரு விதமான பொருள். எதுக்கு, யாருனால அதை ப்ரொடியூஸ் பண்ணுறா, லிவிங் ஆர்கானிசம், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிறது ஒரு லிவிங் ஆர்கானிசம், அதனால வந்து அது ப்ரொடியூஸ் ஆகுது. எதுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, விச் இஸ் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம், அதாவது இன்னொரு ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து அது வந்து டாக்ஸிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்தினால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து ஆன்டிபயோட்டிக். எதுக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு அதர் லிவிங் ஆர்கானிசம், ஒரு டிசீஸ் காசிங் ஆர்கானிசத்தை வந்துட்டு நம்ம உடம்புல வராமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் உங்களுக்கு தெரியும், அதாவது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தெரியும், வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் இன் த இயர் 1928. அதாவது பெனிசிலின் நொட்டேட்டம் இதெல்லாம் காமன். ஸோ அந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கிறது தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக், அந்த பெனிசிலினை வந்து கண்டுபிடிக்கிறாரு. எந்த இயரில் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா 1928, அந்த இயரில் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ த antibiotic penicillin was obtained from the fungi Penicillium cryogenism. அதாவது இந்த கிரைசோஜீனம் அப்படிங்கிற அந்த ஸ்பீஷீஸ், அதாவது இந்த ஆன்டிபயோட்டிக், அந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக் வந்து எதுலேருந்து அப்படியே எடுக்கிறாங்கன்னா ஃபங்கையில் இருக்கக்கூடிய ஃபங்கையில் ஒரு ஸ்பீஷீஸான பெனிசிலியம் கிரைசோஜீனம் அப்படிங்கிற அந்த ஸ்பீஷீஸ்லேருந்து அந்த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலித்தை வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது எதுக்கு யூஸாக இருக்குன்னா, இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் டிசீசஸ் சச்சஸ் டெட்டானஸ் அண்ட் டிப்தேரியா. ஸோ இந்த பெனிசிலியம் அந்த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலியம் வந்துட்டு எதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த டெட்டானஸ் அண்ட் டிப்தீரியா இந்த ரெண்டு டிசீஸையும் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரெப்டோமைசின், அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ரெப்டோமைஸ் பாக்டீரியா இருந்திருப்பாங்க, அது ஒரு விதமான ஆன்டிபயோட்டிக் தான். ஸோ அதை தான் நெக்ஸ்ட்டு த ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரெப்டோமைசின் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ஸ்ட்ரெப்டோமைஸ் பாக்டீரியா டு க்யூர் வேரியஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். எக்ஸாம்பிள் பிளேக், அந்த பிளேக்குங்கிற அந்த இன்ஃபெக்ஷனை வந்துட்டு தடுக்கிறதுக்கு வந்துட்டு அந்த தடுக்கிற ஆன்டிபயோட்டிக் பேர் தான் வந்துட்டு ஸ்ட்ரெப்டோமைசின். இது எதிலிருந்து எடுக்கிறாங்கன்னா பாக்டீரியாவில் ஒரு டைப்பான ஸ்ட்ரெப்டோமைஸ், அந்த பாக்டீரியாவிலேருந்து இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெடிசன் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. மெடிசன் ஃபீல்டுன்னு பார்க்கும்போது ஆன்டிபயோட்டிக் அண்ட் வேக்சின்ஸ் ரெண்டு இடத்துல வந்துட்டு இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்ஸில் எங்கே பார்த்தோன்னா த வேர்டு, அந்த ஆன்டி அப்படின்னா என்னென்னா எகெயின்ஸ்ட், அதாவது எகெயின்ஸ்டான் இது பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்னு என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் அண்ட் சப்ஸ்டன்ஸ், இது ஒரு சப்ஸ்டன்ஸ். யார் ப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் வந்து லிவிங் ஆர்கானிசம் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணால் விச் இஸ் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம், அதாவது இன்னொரு ஆர்கானிசத்தில் இருந்து வரக்கூடிய டிசீஸை வந்து தடுத்து அந்த ஆர்கானிசத்துக்கு வந்து ஒரு டாக்ஸிக்காக விஷமாக இது பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சார்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துட்டு அந்த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலித்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. எப்போ கண்டுபிடிக்கிறாருன்னா 1928 அந்த இயரில் வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு.
ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலியம் வந்துட்டு எதிலிருந்து கண்டுபிடிக்கிறான்னா ஃபங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ், அதாவது பெனிசிலியம் கிரைசோஜீனம், அந்த ஸ்பீஷீஸ்லேருந்து தான் அந்த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலினை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் வந்து எதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா 2 டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன் இஸ் டெட்டானஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் டிப்தேரியான்னு சொல்லிட்டு இந்த 2 டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலினை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக். நெக்ஸ்ட் செகண்ட் ஆன்டிபயோட்டிக் என்னென்னா ஸ்ட்ரெப்டோமைசின். ஸோ அந்த ஸ்ட்ரெப்டோமைசின் வந்துட்டு எந்திலிருந்து எடுத்திருக்காங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைஸ், அதாவது பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஸ்ட்ரெப்டோமைஸ் அந்த ஸ்பீஷீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. எதுக்கு அது வந்து எதை வந்து அது க்யூர் பண்ணுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியானாலே ஆகக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து அது க்யூர் பண்ணும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்து பிளேக், அந்த அதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். அதை க்யூர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுதான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு வேக்சின்ஸ் அப்படிங்கன்னு பார்க்கும்போது, ஸோ வேக்சின்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் டெட் ஆர் வீக்கண்ட் மைக்ரோப்ஸ். அதாவது இந்த வேக்சின்ஸ் வந்து எதுலேருந்து எடுப்பாங்கன்னா ஒன்று இறந்து போன மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து எடுப்பாங்க, இல்லாட்டி ரொம்பவே வீக் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருப்பாங்க. எட்வர்ட் ஜீனர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின், அதாவது சின்னம்மைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த சின்னம்மைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த மருந்து, அந்த வேக்சினை கொண்டு போனவர், அதை தடுப்பூசின்னு சொல்லுவாங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காருன்னா எட்வர்ட் ஜீனர் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் தான் வந்துட்டு அந்த வேக்சினுக்கு, அந்த ஸ்மால் பாக்ஸ், அந்த சின்னம்மைக்குரிய அந்த வேக்சினை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஹி காயின்ட் த நேம் டேர்ம் வேக்சினேஷன். அவர் தான் வந்துட்டு அந்த வேக்சினேஷன் அப்படிங்கிற அந்த டேர்மையே வந்துட்டு கொண்டு வராருன்னு சொல்றாங்க. அவர் தான் வந்துட்டு அந்த வேக்சினேஷன் அப்படிங்கிற டேர்மை வந்து கொண்டு வராரு. when the vaccine is injected to the body of a patient, இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு சர்டைன் டிசீஸஸ் இருக்குன்னா அந்த வேக்சினை வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது the body produces antibodies. ஸோ அந்த வேக்சினை இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்ம பாடி வந்துட்டு அதுவாகவே ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்? டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த ஜெர்ம்ஸ், அதாவது அந்த டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ் கூட ஃபைட் பண்ணி நம்மளோட பாடியை வந்துட்டு மறுபடியும் பழைய நரம்புக்கு கொண்டு வரக்கு வந்துட்டு அந்த பாடியே வந்துட்டு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். தீஸ் ஆன்டிபாடிஸ் ரிமைன் இன்சைட் ஆஃப் த பாடி அண்ட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஃபியூச்சர் இன்வெஸ்டேஷன் ஆஃப் த ஜெர்ம்ஸ். இந்த ஆன்டிபாடி வந்துட்டு நம்ம பாடியிலே வந்துட்டு அப்படியே தங்கி நமக்கு ஃபியூச்சரில், அதாவது பின்னாடி வந்துட்டு எந்த விதமான ஜெர்ம்ஸும் வந்துட்டு நம்ம பாடியில் வராமல் வந்து பார்த்துக்கும். therefore vaccination is otherwise called as immunization. அதாவது வேக்சினேஷன் இன்னொரு பேராக சொல்லலாம், இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எம்எம்ஆர் வேக்சின், அதாவது எம்எம்ஆருங்கிறது ஒரு வேக்சின். இது எதுக்கு கொடுப்பாங்கன்னா ப்ரிவென்டிங் மியாசில்ஸ், மம்ஸ் அண்ட் ரூபலா. ஸோ இந்த ரூபலா டிசீஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மம்ஸ், அதாவது அந்த வீக்கம் மாதிரி வரும்ல, அது அந்த மாதிரி டிசீசஸ்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த வேக்சின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் பிசிஜி, பெசைல் கேலமேட் கியூரின் வேக்சின் இஸ் கிவன் ஃபார் ப்ரிவென்டிங் டியூபர் கிளாசஸ். இந்த டியூபர் கிளாசஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேக்சின் கொடுப்பாங்க, அதுதான் பிசிஜி. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பிசிஜி வேக்சின். ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு 2 வேக்சின் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்சினுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ இதை வந்துட்டு எதுலேருந்து எடுப்பாங்கன்னா ஒன்று இறந்து போன மைக்ரோ ஆர்கனிசத்துலேருந்து எடுப்பாங்க, இல்லாட்டி ரொம்பவே வீக்காக இருக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ்லேருந்து எடுப்பாங்க. ஸோ எட்வர்ட் ஜீனருங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு வேக்சினுங்கிற ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அவர் தான் அதுக்கு வந்து வேக்சினேஷன் பேரும் கொடுக்குறாரு. அவர் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டாக வேக்சின் கண்டுபிடிக்கிறாருன்னா ஸ்மால் பாக்ஸ், சின்னம்மைக்கு அந்த வேக்சினை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அந்த வேக்சினை வந்து நம்ம பாடியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம பாடி வந்து அதுவாகவே ஆன்டிபாடிஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறக்கு வந்து உருவாக்கி நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்துட்டு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை வந்துட்டு, அதாவது பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை வைரஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஸோ அந்த இதை வந்துட்டு அந்த வேக்சின் வந்துட்டு ஆன்டிபாடிஸை க்ரியேட் பண்ணி அதுவாகவே அந்த டியூட்டியை வந்து அது பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து வேக்சின் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அப்போதைக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்யூச்சரில் எந்த விதமான அந்த ஜெர்ம்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து இன்வேட் பண்ணாமல் இருக்கறக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வேக்சினேஷனை வந்து நம்ம இன்னொரு பேரும் சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் இம்யூனைசேஷன் சொல்லுவோம். ஸோ வேக்சின் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் இம்யூனைசேஷன் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வந்து 2 வேக்சின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் எம்எம்ஆர் அண்ட் பிசிஜி, தான் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுதான் வந்து மெடிசனில் மைக்ரோ ஆர்கனிசத்தோட
அதோட ரோல் என்ன, ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் வேக்சின்ஸில் சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸில் வந்து அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நம்மளோட டெய்லி லைஃப் டே டு டே லைஃப்பில் வந்துட்டு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குது, நெக்ஸ்ட்டு ஃபுட் ப்ராசஸிங்கில் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் நவ். So okay, thank you all. We will meet on next class. I think உங்களுக்கு மறுபடியும் ஈவினிங் இருக்கும். ஸோ தேங்க்